சண்முகம் பரணி சீரியலில் இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஐயா உள்ளே வந்து பாருங்கயா, மிகப்பெரிய அநியாயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சனியன் வந்து பேசுகிறாங்க. என்னடா உன்னோட பொருள் உனக்கு கிடச்சிச்சா இல்லையா? எங்கே தேடுறதுன்னு தெரிலப்பா. டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குமானே தெரில. யாருக்கும் தெரியாததுக்குள்ளே வந்து அந்த பொருளை கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து சனியன் என்ன ஏதோ அநியாயம் நடக்குதுங்கிறாங்க. நானே கோவத்தில் இருக்கேன், இதில் உள்ள வேற அநியாயம், பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரூம்க்கு வராங்க. எஸ்சி மட்டும் வந்து புடவைய மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் மருமக பொறுப்பா புடவை எல்லாத்தையும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா? இதை பார்த்து அநியாயம் சொல்ற? வர வர உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாம இருக்குல்ல, இதை பார்த்து அநியாயம் சொல்ற? எதுக்கு சொல்றேன்னு சொல்லி முத்துப்பாண்டியும் கேட்குறாங்க. அந்த இடத்துல நான் இதை சொல்லலையா, உள்ள வந்து பாருங்கன்னு பாத்ரூம் கதை வந்து திறந்துருக்கு. அவங்க வந்து பாத்ரூமே க்ளீன் பண்ணுறாங்க, டைல்ஸ்லேருந்து எல்லாத்தையும். அக்கா என்னக்கா பண்ணுற? இந்த மாதிரி வேலை பண்ணதான் ஒருத்திக்கு 2 பொண்ணுங்க நம்ம வீட்டில் இருக்காங்களே, அதாவது எசிக்கும் பாக்கியும் இருக்காங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம சவுந்தர பாண்டி, டேய் என் வேலையை நான் செய்யறேன்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ வாங்கி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியும் சவுந்தர பாண்டியும் கேட்குறாங்க. நம்ம எஸ்கி கிட்ட நீங்கள் சொல்லியே கேட்கல, நான் சொல்ல கேட்கவா போகிறாங்க? அங்கே என்னடா அந்த பொண்ணு பேச்சு? நான் தான் சொல்கிறேன்ல என் பாத்ரூமை நான் தான் ரெடி பண்ணோம், நீங்கள் மட்டும் விட்டுட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து உசுரோடு இருக்க வேணாமாங்கிற மாதிரி பாண்டியம்மா யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. நம்ம பாக்கியம் வந்து அவங்க அண்ணனை வைகுண்டத்தை, எதுக்குண்ணே நீ இவ்வளோ வந்து கோபமாக வந்து இருக்க, அதுவும் எசைக்கு மேலே? எசைக்கு கண்ணிலேருந்து தார தாரையாக கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு, நீ எதுவுமே பேசாமல் இருக்கியே, எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினச்சது எல்லாமே கரெக்டு தான், எனக்கும் எசைக்கும் இனிமேல் சம்மந்தமே இல்லை. ஆனால் நீ தப்பு பண்ணுறேன்னா எசைக்கு ரொம்ப பாவம். நீங்கள்லாம் ஆதரவு வந்து எசைக்கு கொடுக்கலன்னு தெரிஞ்சா சவுந்தரபாண்டியன் முத்துப்பாண்டியும் என்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லை தான், ஆனால் நான் ஏன் கோபமாக இருக்கேன்? நம்ம சண்முகம் எசைக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தான். மிச்சம் இருக்கிற பொண்ணுங்களோட எசைக்கு தான் ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலை எசைக்கு என்ன பண்ணா, சண்முகம் தடுத்து நிப்பாட்டியும் கூட அவ கேட்காம அந்த வீட்டுக்கு போனான். அது தப்பு தானே? ஆனால் எனக்கும் தான் நீ வந்து சவுந்தரபாண்டியன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த. ஆனால் என்னாச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வாழ் இல்லையா? அப்போனா உன் தங்கச்சிக்கு வந்து ஒரு மரியாதை, உன் பொண்ணுக்கு ஒரு மரியாதையா? இதெல்லாம் தப்பு இல்லை, பார்த்துக்கண்ணே. ஆனால் தங்கச்சின்னா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். உன் பொண்ணடா நீ வந்து பார்த்து பார்த்து கொடுப்பியா? ரொம்ப தப்பு பண்ணுற. நான் சவுந்தரபாண்டியன் கூட வாழ்ந்து 3 குழந்தைங்க எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. நீ சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான், ஆனால் முத்துமாண்டி வந்து எப்படி இருக்கான்னு தெரியுதா? முறுக்கிக்கிட்டு நிற்கிறா. எப்படி என் பொண்ணு சமாளிப்பானே தெரியலையே. அவன் எப்படி இருந்தாலும் என் பொண்ணை அழுவ வச்சுட்டு தான் இருப்பான். நிச்சயம் முத்துப்பாண்டியை வந்து பணியை வச்சு என் மருமக சொல் பேச்செல்லாம் முத்துப்பாண்டியை கேட்க வைப்பா எசக்கி. என்னால் நம்பிக்கையாக வந்து சொல்ல முடியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தாலி பிரித்து கோக்கணும். என்னது தாலி பிரித்து கோக்கணுமா? ஏற்கனவே சண்முகம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கான். இதுக்கு எங்கள் குடும்பம்லாம் வரணும்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன வந்து தானே ஆகணும். பரணியை வந்து விட்டு பிரிஞ்சு இருந்தான்னு வச்சுக்கிங்க, நிச்சயம் என்ன ஆகும்? பரணிக்கும் நம்ம சண்முகத்துக்கும் விரிசல் வரும். அதே மாதிரி தான் சண்முகம் வந்து விலகி விலகி போனாலும் எசைக்கு அடிக்கடி பார்த்தாதான் தங்கச்சிங்கிற அன்பு பாசம் இருக்கும். ஓ இப்போ எசைக்கு ஏதாவது பிரச்சனைனா சண்முகம் வந்து நிற்பான்னு சொல்லி பயமும் இருக்கும். அடிக்கடி இவங்க எல்லாரும் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த உரம் வந்து நல்லா இருக்கும். நீ என்ன சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். உங்கள் வீட்டுக்கு எப்படி சண்முகத்தை கூட்டிகிட்டு வர முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சண்முகம் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டான்னு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனில் கோயிலில் வந்து வச்சுருக்கேன். நீ வீட்டுக்கு போய் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. சரிம்மா, நான் ஏதாவது போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் உங்கள் சைட்லேருந்து யார் வருவா? ஆனால் அதெல்லாம் என் பிரச்சனை, நான் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்கெல்லாம் திட்டமே போட்டுட்டேன். ஐயோ நான் தான் யோசிக்கணுமா? சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அதடியாக அவன் பேசிட்டு வைகுண்டம் மட்டும் வீட்டுக்கு வராங்க. ஆண்டவா நான் இப்போ உள்ளே போய் தான் சொல்ல போகிறேன், மன்னிச்சிரு ஆண்டவா, எனக்கு இதை விட்டா வேறு வழி தரல. சண்முகம் பரணிலேருந்து எல்லாரும் வீட்டில் இருக்கிறப்ப வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க. நான் பழனிக்கு வந்து கோயிலுக்கு போகிறேன், அதுக்கு மாலை போட போகிறேன். சரிப்பா பார்த்து பத்திரமா போய்க்க. காரில் போறியா ட்ரெயினில் போறியா? நான் நடந்து பாத யாத்திரையாக போகிறேன். அவ்வளோதானே, போயிட்டு வா. என்னண்ணே நீயும் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கேருந்து பழனிக்கு வந்து நடக்க முடியுமா? நான் சொல்லி முடிக்கலை. பழனிங்கிற பதிலாக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து நடந்து போயிட்டு வா. திருச்செந்தூர் கோயில் இங்கேருந்து 15 கிலோமீட்டரு. மாமா 15 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடியாது. நீங்கள் என்ன இங்கேருந்து 300 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிறேங்கிறீங்க? இதெல்லாம் ரொம்பவே தப்பு மாமா. இப்போ தான் வந்து பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, திருப்பி எதாவது ஆகிட போகுது. ஆமாம், எனக்கு கனவுல சாமி வந்தாங்க. எப்போ பார்த்தாலும் திருச்செந்தூர் முருகனுக்கு தான் பார்க்க வருவியா?
என்ன பார்க்க வர மாட்டியா? எனக்கு பாத யாத்திரையா வா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கேட்டாங்க. முருகர் எல்லா இடத்துலயும் முருகர் தானே அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு முடியாம இருக்கிறப்ப அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. என்னடா சொல்ற? இங்க முருகர் வந்து கடலோரத்துல இருக்காங்க. அந்த முருகர் வந்து மலை மேல இருக்காங்க. இது வேற முருகர், அது வேற முருகர். அதனால நீ என்ன பண்ணியோ அது பண்ணியும் தெரியாது. நான் போயே தீருவேன். அச்சச்சோ! என்னப்பா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாப்பா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து நம்ம மாலைப்புறத்துக்காக வந்து கோயிலுக்கு வந்து போறோம். எல்லாரும் வந்து கிளம்புறீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வ காரியத்துல யாரும் குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா, நான் வந்து உன் மேல பெரிய பாரத்த போட்டு மாலை போடப் போறேன். பழனி வர வரைக்கும் நடக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. அப்படி பாதியிலேயே நிப்பாட்டிட்டேனா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க சாமிகிட்ட. ஒரு பக்கம் எஸ்ஐ கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாக்கியம். எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. தாலி பிரிச்சு கோக்க போறேன். நீங்க வேற. இப்போ ஒரு நடந்தது கல்யாணம். அதுக்கு தாலி பிரிச்சு வேற கோக்கணுமா? ஏய் நடந்தது கல்யாணம் தான். அதெல்லாம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாக்கியம். இப்ப உங்க புருஷனோ, ஏன் புருஷனும் இதுக்கு சம்மதம் வந்து சொல்ல போறாங்களா? எப்படி சம்மதம் சொல்றேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு சொல்லி மாசா வந்து ஓடி வராங்க. ஏங்க தாலி பிரிச்சு கோக்கணுங்க. யாருக்கு? என்ன ஏது? ஒண்ணும் புரியலையே. எத்தனை வீட்ல நம்ம வீட்ல கல்யாணம் நடந்திருக்கு? இந்த ஒரு வீட்ல தானே கல்யாணம் நடந்திருக்கு. எசக்கிக்கு தான். ஆமா. நடந்தது ஒரு கல்யாணம். ஏங்க ஜோசியர்ட்ட போய் கேட்டேன். அவங்க எசக்கு பொசக்கா சொன்னாங்க. அதனால தான் உங்கள்ட்ட எதுவும் சொல்லாம நான் பேச்ச ஆரம்பிக்கிறேன். என்ன சொன்னான் ஜோசியரு? காச வாங்கிட்டு ஏதாவது சொல்லுவான். இப்ப எசக்கிக்கு 2வது வாட்டி நம்ம முத்துப்பாண்டி வந்து தாலி கட்டலனா, மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆயிடும்னு சொல்லாம இது மாரி சொல்றியேம்மா? உங்க அப்பா உசுருக்கு தான் ஆபத்து. அட ஏன்டி போக்க தேவலே. அவன் காசு வாங்கணுங்கிறதுக்காக வந்து இது மாரி 1க்கு 2ஆ வந்து குண்டக்க மண்டக்கா சொல்லியிருப்பான். அப்படிங்களா? லட்சக்கணக்கில குடுக்கணுமா? இல்ல 10,000 கிட்ட குடுக்குறோமா? ரூ. 250 தானே தட்சணையா வச்சு குடுக்குறோம். அத ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. பாண்டி அம்மா வந்து யோசிக்கிறாங்க. ரூ. 250 தான் குடுக்குறீங்களா? ஆமாண்டா. அதுக்கு எதுக்குடா பொய் சொல்லப் போறான்? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி பட்டமா வந்து யோசிக்கிறாங்க. ஐயா, போன வாட்டி இதே மாரி தான் ஜோசியர் வந்து எலக்ஷன்ல நிக்காதீங்க. நின்னீங்கன்னா தோத்துருவீங்கன்னு சொன்னாங்க. ஒத்த ஓட்டுல வந்து தோத்துட்டீங்க. அதனால தான்டா சிவபாலன் பேரு நான் ஒத்த ஓட்டுன்னு வச்சிருக்கேன். இவன் தானடா சண்முகத்துக்கு வந்து ஓட்டு போட்டான். அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சவுந்தரபாண்டி, ஐயா எலெக்ஷன்ல தோத்தா இந்த எலெக்ஷன் இல்லைனா அடுத்த எலெக்ஷன்ல நிற்கவாது முடியும். ஆனால் இதை விட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஏன் தாலி என்னால் வந்து எடுக்கலாம் முடியாதுங்க. நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்ம முத்துப்பாண்டிக்கும் எசகிக்கும் ஜாதக பொருத்தம் சரியில்லையா. இந்த ஜாதக பொருத்தம் வந்து தாக்கம் வந்து பண்ணுறது உங்களை தானா. இப்போ 2வது வாட்டி அவன் தாலி பிடிச்சி கட்டலைன்னா உங்கள் உசுறு வந்து போயிடுமா. இதுக்காக ஏன் தாலி வந்து என்னால் அவுத்து வைக்க முடியாதுல்ல. என்னடி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற. ஆமாண்டா உசுறு போனால் வராதுல்ல அப்படின்னு சொல்லி பாண்டி அம்மாவும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சரி எனக்கு இந்த விஷயத்துலலாம் பயம் இல்லை. இருந்தாலும் என் பொண்டாட்டியோட ஆசையை வந்து நான் வந்து மீற விரும்பலை. பாக்கியத்துக்கு இதுதான் பாக்கியமாக வேணும்னு ஆசைப்பட்டானா அது தாராளமாக செய்யட்டுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரம் பாண்டி. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க நம்ம சவுந்தரம் பாண்டியனும். இன்னொரு பக்கம் பாக்கியமும்